எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தான் போகிற இடம் அறியாத பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தை விட்டு அவர் புறப்பட்டு போனார். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன ஆசிர்வாதம் அவருக்கு கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே ஆபிரகாம் எப்படி சுதந்திரித்து கொண்டாரோ நாமும் நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.